பிணம் மாதிரி பாடையில படுக்க வச்சு நீங்க உயிரோடு இருக்கும் போதே சங்கு ஊதி ஈமச்சடங்கு செஞ்சா எப்படி இருக்கும்? வலங்கைமான் பாடைகட்டி மாரியம்மன் கோவில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இப்படித்தான் வேண்டுதலுக்கு செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? வரலாற்று பார்க்கலாமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி வலங்கைமான் எனும் ஊர்ல காத கவுண்டர் கோவிந்தம்மாள் தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. தின்பண்டம் விக்கிற கோவிந்தம்மாள் ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற புங்கஞ்சேரி கிராமத்துக்கு அங்குள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் திருவிழாவுக்கு தின்பண்டம் விற்க போறாங்க. திருவிழா முடிஞ்சு தன் ஊருக்கு கோவிந்தம்மாள் திரும்பும் போது வழியில ஒரு பெண் குழந்தையோட அழுகுரல் கேக்குது. அந்த பெண் குழந்தை கை நீட்டி கோவிந்தம்மாள கூப்பிட கோவிந்தம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது. இந்த குழந்தைய திருவிழாவுக்கு வந்து யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல. குழந்தை இல்லாத எனக்கு குழந்தை வரம் கொடுத்திருக்கு. நான் வேண்டின மாரியம்மா என்னை கைவிடலன்னு நினைச்சு குழந்தைய தூக்க திடீர்னு ஊர் மக்கள் திரண்டு அந்த குழந்தைய எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போன்னு சொல்ல கோவிந்தம்மாளும் குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள்ல இருந்து அந்த ஊர்ல அம்மை நோய் பரவுது. மழை வராம பஞ்சம் ஏற்படுது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை உருவாகுது. அப்ப நாட்டாமைக்காரர் கனவுல அம்மன் வந்து சொல்றாங்க, ஐயா ஊர் பேர் தெரியாத அந்த பெண் குழந்தையை கோவிந்தம்மாளிடம் ஒப்படைக்க ஊர் பிரச்சனை தீரும்னு சொல்ல அதே மாதிரி செய்யறாங்க. ஊரும் சீர்படுது. இதுக்கு பிறகு புங்கஞ்சேரி மக்கள் அங்கிருந்து அம்மனை சீதலாதேவி அம்மன் சொல்லி கும்பிடுறாங்க. வலங்கைமான்ல கோவிந்தம்மாள் கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா வளர்ந்த பெண் குழந்தை 7 வயசான போது இறந்து போகுது. அவளுடைய இழப்பை கோவிந்தம்மாளால் தாங்க முடியல. எனக்கு ஏன் இப்படி நிகழுதுன்னு அம்மன் கிட்ட கேட்க கோவிந்தம்மாள் கனவுல அம்மன் வந்து சொல்றாங்க, அம்மா உன் மகளாக வளர்ந்து வந்தது நான் தான். எனக்கு இங்கு கோவில் எழுப்புங்கள். உடல் உபாதை உயிர் போகும் பிரச்சனை உள்ளவர்களை இறந்தவர்களுக்கு பாடை கட்டுவது போல் கட்டி அதில் பிரச்சனைக்கு உரியவர்களை பிணம் போல் படுக்க வைத்து கோவிலை 3 முறை வலம் வர எல்லா பிரச்சனையும் தெளியும், உடல் உபாதை நீங்கும், உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதையே ஊரின் பல பேர் கனவுலையும் வந்து அம்மன் சொல்ல அதே மாதிரி மக்கள் செய்யறாங்க. இதுதான் பாடைகட்டி வலங்கைமான் மாரியம்மன் கோவில் வரலாறு. மக்கள் தங்கள் உயிருக்கு மருத்துவர்கள் நாட்களை குறித்து விட்டால் இந்த அம்மன் கிட்ட வேண்டுதலை வைக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு வர்ற ஆபத்து விலகுது. பாடையில் பிணமாக படுத்து இறந்து போன ஒரு மனிதனை சுடுகாட்டுக்கு கொண்டு போக என்னென்ன செய்வாங்களோ அத்தனை சடங்குகளும் செஞ்சு முடிச்ச பின்னாடிதான் அவர் அம்மனை போய் வணங்கணும். தாரை தப்பட்டை சங்குன்னு அனைத்தும் பிணத்தின் பின்னாடி போற மாதிரி இங்கேயும் நடக்கும். உங்களுக்கு நேரம் இருந்தா ஒரு முறை திருவாரூர் வலங்கைமான் வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போங்க.